Hi everyone, welcome to SR Academy. தினந்தோறும் நம்ம TNTET இதில் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 3/2/2023 ஆஃப்டர்நூன் பேட்சில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அதில் மேத்ஸுக்கு எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷின் நம்பர் 91லேருந்து 120 வரைக்கும் கேள்விகள் கேட்பாங்க. டிஎன்டிஇடி பேப்பர் 2வில் இந்த நம்பரில் மட்டும்தான் மேத்ஸ் வரும், மற்ற இடங்களில் வராது. ஸோ தெளிவாகவும் விளக்கமாகவும் இந்த வீடியோவில் நம்ம எல்லா கணக்குக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கோம். முதல் 15 கணக்கு ஒரு பார்ட் 1 அப்படின்னும், அடுத்த 15 கணக்கு பார்ட் 2 அப்படின்னு வெளியிட்டு இருக்கோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் கேள்வி, அதாவது கொஷின் நம்பர் 91. x 12, 15, 28 மற்றும் 35 ஆகிய விவரங்களின் கூட்டு சராசரி 20 எனில் அவ்விவரங்களின் வீச்சு என்ன? கவனிங்க, எக்ஸோட மதிப்பு கேட்கல, ஆனால் வீச்சு ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. அதனுடைய அரித்மெட்டிக் மீன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம கணக்கு போட போகிறோம். முதல்ல எக்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? இது எல்லாத்துக்கும் கூட்டு சராசரி கண்டுபிடிச்சா 20 வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸு ப்ளஸ் 12, 15, 27, 27, 28, 55, அதுவும் கூட ஒரு 35 கூட்டினா 90 வருது. ஸோ இதற்றின் கூடுதல் x + 90 பை எண்ணிக்கை மொத்தமாக நமக்கு எத்தனை இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5ன்னு இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். x + 90 இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 10. நமக்கு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லலை, ஆனால் கேட்டிருக்கிறது வீச்சு. ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் என்பது தான் ஃபார்முலா. வீச்சு அப்படின்னா ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது மிகப்பெரிய மதிப்புக்கும் மிக குறைந்த மதிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம். மிகப்பெரிய மதிப்பு 35, அதில் மிக குறைந்த மதிப்பு 10. 35ல் 10 போனால் 25 தான் ஆன்சர். ஆப்ஷன் A3 25. அடுத்து 92வது கேள்வி, பின்வரும் கூற்றில் எது சரியானது? அவ்வளோதான். இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். 2 பின்னங்களை ஒப்பிடுதல். இதை எப்படி சார் ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் ஒரு விஷயம். இப்போ நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன். இப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணி எழுதுங்க. 2 5 10, 3 9, இவங்க போட்டுக்கிறது இந்த குறி. ஸோ 10 சிறியதுன்னு சொல்கிறாங்க, இது தப்பு. அடுத்தது 3 7 21, அப்படி 2 4 8, 21 சிறியதுன்னு சொல்கிறாங்க, இதுவும் தவறு. அடுத்து திரும்பி இப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணுறேன். 1 4 4, 2 2, 4 சிறியதுன்னு சொல்கிறாங்க, இதுவும் தவறு. 3 3 9, 2 7 14, இப்போ 9 சிறியதுன்னு சொல்கிறாங்க, இது சரி. எல்சிஎம் கண்டுபிடிக்க வேண்டியதே இல்லை. ஸோ பின்னங்களை ஒப்பிடும்போது நாம் குறுக்கு பெருக்கல் மட்டும் பண்ணால் போதுமானது. 93வது கேள்வி, திரும்பவும் ஒரு வீச்சு கணக்கு, ரேஞ்ச் வீச்சு கேட்குறாங்க. இதில் எக்ஸெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லலை, நேரடியாக நீங்கள் வீச்சு கண்டுபிடிங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். இதில் எல் என்பது மிகப்பெரிய எண். எது? எல் 20 என்பது மிகப்பெரிய எண். 20 1/2. நீங்கள் 20 ஞாபகம் வச்சுக்கோங்க. மிகச்சிறிய எண் பார்த்தீங்கன்னா 5 1/2. 20 5 போயிடுச்சுன்னா நமக்கு 15 தான் வருது. ஆப்ஷன் A3 15 தான் சரியான விடை. 94வது கேள்வி, ஹேமா ஒரு தேர்வில் 60% மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது 360 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண் என்ன? அதாவது 60% இஸ் ஈக்குவல் டு 360.
நாம் கண்டுபிடிக்க வேண்டியது 100% என்ன. ஒன்றும் கிடையாது. 60 இந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் மாறிடும். நாம் 100% கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதனால் 100ஆல் பெருக்கிறோம். ஸோ அது புரியுதுன்னு நினைக்கிறேன். அடித்தோம்னா 6 36, 6 பெருக்கல் 100, 600. மொத்த மதிப்பெண் 600. பாருங்கள், 60% அடுத்து உங்களுக்கு புரியலன்னா 1% இஸ் ஈக்குவல் டு 360/60ன்னு வரும். இப்போ இந்த பக்கம் 100ஆல் பெருக்கிற மாதிரி அந்த பக்கமும் நான் 100ஆல் பெருக்கிறேன். அப்போ என்ன வரும்? ஸோ இதை வந்துச்சு பாருங்கள், அதுதான் இது 600ன்னு வரும் விடை. ஆப்ஷன் A to 600 இதோ இருக்குது பாருங்கள். 95வது கேள்வி, தசம எண் 0.0005 இதை சுருக்கிய பின்ன வடிவில் எழுதுக. சுருக்கிய பின்ன வடிவில் பாருங்கள், தசம எண் கொடுத்துட்டு அடுத்தது பின்ன வடிவில் எழுதுங்கன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம முதல்ல புள்ளியை நீக்கினா தான் பின்ன வடிவில் எழுத முடியும். புள்ளிக்கு அடுத்து எத்தனை இலக்கங்கள் டிஜிட்ஸ் இருக்குது பாருங்கள், 4 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 1 போட்டு 4 0 போட்டு அதை பெருக்குங்க. அதே எண்ணால் திரும்பவும் வகுத்துடுங்க. இதனால் அந்த தசம எண்ணின் மதிப்பு மாறாது. ஸோ இப்போ இந்த நம்பரை நம்ம 10,000ஆல் பெருக்கும்போது புள்ளி வலது கை பக்கம் 4 இலக்கங்கள் நகரும். அப்போ இது என்னவாயிடுதுன்னா 5ன்னு ஆயிடுது. டிவைடட் பை 10,000. இப்போ சார் இந்த ஆன்சரை எங்கேயாவது இருந்தால் குறிச்சிடலாமா? அப்படி குறிக்கக்கூடாது. ஏன்னா கேள்வியில் பாருங்கள், சிம்பிளஸ்ட் ஃப்ராக்ஷன் சுருங்கிய வடிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அடிக்கிறோம் 1 5 5, 2 5 10, அதுக்கப்புறம் 3 0. இதை போட்டோம்னா 1/2000. ஆப்ஷன் 2 A2 தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 96. ஒரு பரவலின் சராசரி இடைநிலை ஆகியவை 5:4 என்ற விகிதத்தில் இருந்தால் அதன் இடைநிலை மற்றும் முகடு ஆகியவற்றுக்கு இடையேயான விகிதம். இது மாதிரி கணக்கு புக்கில் இருக்காது, ஆனால் ஒரே ஒரு வரி புக்கில் இருக்குது. அந்த வரியை வச்சு இந்த கணக்கை நம்ம டெவலப் பண்ணுறாங்க. அதாவது என்ன சார் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது. முகடு இஸ் ஈக்குவல் டு 3 × இடைநிலை மைனஸ் 2 சராசரி. இந்த ஃபார்முலாவில் நாம் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சார் சராசரி கொடுக்கலையே அப்படின்னு கேட்காதீங்க. சராசரிக்கும் இடைநிலைக்கும் விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்போ சராசரியை 5ன்னும் இடைநிலைக்கு 4ன்னு வச்சுக்கிறோம். முதல்ல இருக்கிறது சராசரி, அதுக்கு நம்பர். இரண்டாவது இருப்பது இடைநிலை, அதுக்கு 2வது நம்பர். இப்போ இதை எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு முகடு கிடைத்துவிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 × இடைநிலை 3×12 மைனஸ் 2 × 5 சராசரி 5 10 which is equal to 2. ஸோ நாம் இப்போ முகடு 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. கேள்வி என்ன? இடைநிலைக்கும் முகடுக்கும் இடையே உள்ள விகிதம். இடைநிலை என்ன? 4, முகடு என்ன? 2, which is equal to 2:1 என்பது தான் சரியான விடை. ஆப்ஷன் A3 2:1 தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, அடுத்து 97வது கேள்வி. பின்வருவனவற்றில் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஒவ்வொரு சென்டென்ஸாக நம்ம படித்து பார்க்கணும். இதுக்கு பேர் தான் ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான கேள்விகள் நிறைய வரும், ஹாட் கொஷின்ஸு. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களும் வெவ்வேறானவை எனில் 3 பக்கங்களும் வெவ்வேறானவை. ஆமாம், ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்கள் வெவ்வேறானவை அப்படின்னா, இந்த 3 கோணமும் வெவ்வேறானவை அப்படின்னா 3 பக்கங்களும் வெவ்வேறானவை. இதில் சந்தேகம் கிடையாது, இது சரி. ஒரு முக்கோணத்தின் 2 கோணங்கள் சமமெனில் 2 பக்கங்கள் சமம். ஆமாம்,
அதாவது ஒரு முக்கோணம் இருக்குது, அதில் இந்த கோணமும் சமமாக இருந்தால் அதுக்கு எதிரில் இருக்கிற இந்த பக்கமும் சமமாக தான் இருக்கும். இதுவும் சரி. ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் இரு பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட சிறியதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எந்த முக்கோணத்துலேயும் 2 பக்கத்தை நாம் கூட்டணும் அப்படின்னா அளவுகளை கூட்டினால் அது மூணாவது பக்கத்தை விட பெரியதாகத்தான் இருக்கும், சிறியதாக இருக்காது. இதுதான் தவறு. அடுத்தது, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி என்பது சரியான விடை. ஸோ ஆப்ஷன் A3 தான் இந்த கேள்விக்கான விடை. 98வது கேள்வி. கொடுக்கப்பட்ட படத்தில் முக்கோணம் PEN வடிவொத்தவை PAD, எக்ஸ் மற்றும் ஒய்யை காண்க. இது ஒரு சூப்பரான கேள்வி. இதே மாதிரியான கேள்வி இன்னைக்கு 3ஆம் தேதி நடந்த கேள்வி எக்ஸாமில் ஃபோர்நூன் செஷன்லேயும் கேட்டிருக்காங்க, இதையும் கேட்டிருக்காங்க. ஸோ அது பாருங்கள், இது ரெண்டுமே வடிவொத்தவை அப்படின்னா இதன் பக்கங்களின் விகிதங்கள் சமம் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. முதல்ல ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி சார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தை EN என்றது 2ஆக பிரிக்குது. இதில் 6/2 y/5 ஏன்னா கணக்கில் கொடுத்துட்டாங்க, ரெண்டும் வடிவொத்த முக்கோணம் அப்படின்னு. இப்போ இது தேர்ஸ் தேற்றப்படி இவ்வாறு எழுதலாம். இப்போ நாம் y கண்டுபிடிச்சிடலாம். 3 2 6 y 15. ஸோ y 15ன்னு எங்கே விடை வருதோ அதுதான் சரி. ஸோ இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் நம்ம எக்ஸோட மதிப்பையும் கண்டுபிடிக்கலாம். எப்படி சார் அப்படின்னா, இந்த சின்ன முக்கோணமும் இந்த பெரிய முக்கோணமும் வடிவொத்த முக்கோணம் அப்படின்றதால இந்த 3/6 கவனிங்க, சின்ன முக்கோணத்தின் அடிப்பக்கமும் சைடில் இருக்கிற பக்கத்தின் விகிதமும் பெரிய முக்கோணத்தின் அடிப்பக்கம் எக்ஸும் சைடில் இருக்கிற பக்கம் பாருங்கள் 6 2 8ன்னு போட்டுடணும், கூட்டி தான் போடணும். 8 இந்த பக்கத்தின் விகிதமும் சமமாக இருக்கும். இனிமேல் அடித்து போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. 2 இதையும் நேரடியாகவே அடிச்சுக்கலாம். 4. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஆப்ஷன் A1 தான் சரியான விடை. ஒரு முக்கோணத்தின் ஒரு வெளிக்கோணம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 120 டிகிரி, அதன் உள் எதிர் கோணங்கள் சமம் எனில், இப்போ பாருங்கள், இதற்கு பெயர் தான் வெளிக்கோணம். ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்தை நீட்டி விட்டா அதுக்கு வெளியே இருக்கிற கோணம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ உள் எதிர்கோணம்னா இந்த கோணத்துக்கு எதிராக இருக்கிற உள்கோணங்கள். ஓகேவா? இது ரெண்டும் சமம்னு சொல்லிட்டாங்க. நாம் எக்ஸுன்னு வச்சுக்குவோம். அதை எக்ஸு. ஸோ இது 120 டிகிரி. ஒரு தேற்றத்தின்படி வெளிக்கோணம் உள் எதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். இது ரெண்டுத்தையும் கூட்டினா 2x which is equal to 120 டிகிரி. ஸோ x is equal to 60 டிகிரி. ஸோ உள்கோணம் அளவு 60 டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கேள்வி நம்பர் 100. இதில் ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் 15 மீட்டர் × 8 மீட்டர். அதன் பக்கங்களை அடித்து 4 மீட்டர் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பாதையின் பரப்பளவு காண்க. பாருங்கள், 15 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் இருக்குது. அப்புறம் ஒரு பாதை போகுது, அது 4 மீட்டர். இந்த பக்கம் ஒரு 4 மீட்டர். லைக்வைஸ் இதே மாதிரி இங்கேயும் 4 மீட்டர், இங்கேயும் 4 மீட்டர் இருக்குது. இப்போ அந்த பாதையின் பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல வெளியில் இருக்கிற இந்த செவ்வகம் 2 செவ்வகம் இருக்கிறதா நம்ம கருதுகிறோம். வெளியில் இருக்கிற செவ்வகம் கேபிட்டல் எல், செவ்வகத்தின் நீளம் கேபிட்டல் எல்லுன்னு வச்சுக்கலாம். இது கேபிட்டல் எல் வேணாம், இது லென்த்து. உள்ளே இருக்கிற செவ்வகத்தின் நீளம் ஸ்மால் எல், வெளியில் இருக்கிற செவ்வகத்தின் அகலம் கேபிட்டல் பி, உள்ளே இருக்கிற செவ்வகத்தின் அகலம் ஸ்மால் பின்னு வச்சுக்கொள்வோம்.
சரி, ரைட்டு சார். இப்போ உள்ளே இருக்கிற எல் ஸ்மால் எல் இஸ் ஈக்குவல் டு 15, ஸ்மால் பி இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? கேபிட்டல் எல் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எல் ப்ளஸ் 2W, ஸ்மால் எல் கூட 2W. W என்பது இந்த பாதையின் அகலம். இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு கேபிட்டல் எல் வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எல் 15, ஒரு பாதை 15 ப்ளஸ் 2 × 4 இந்த மாதிரி வச்சுக்குவோம். விச் இஸ் ஈக்குவல் டு 2 4 8, 8 15 23. கேபிட்டல் எல் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி கேபிட்டல் பி கண்டுபிடிப்போமா? அது ஸ்மால் பி ப்ளஸ் 2Wன்னு வரும். ஸோ ஸ்மால் பி 8, 2W 8, விச் இஸ் ஈக்குவல் டு 16. ஓகேவா? ஸோ கேபிட்டல் எல்லாம் கேபிட்டல் பியும் கண்டுபிடிச்சாச்சு. ஏரியா இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எல்பி மைனஸ் ஸ்மால் எல்பி விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் 23 16ஆல் பெருக்கிறேன். கேபிட்டல் எல்லையும் கேபிட்டல் பியும் பெருக்குனா 368 மைனஸ் 8 5 120 which is equal to 248ன்னு வருது. இதுதான் சரியான விடை. இங்கே இருக்கிற எல்லா ஆன்சருமே தவறான விடை. ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் எதை மார்க் பண்ணாலும் உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும். ஸோ இந்த கணக்கு இது மாதிரி கேள்வி கேட்குறாங்க இல்லையா டிஎன்டிஇடி, ஏன்னா நிபுணர்கள் குழு மூலமாக கேட்கப்படுகின்ற இந்த கேள்வி இப்படி தப்பாக இருக்குது. அங்கங்கே ஒரு கொஷின் பேப்பரில் கூட தப்பில்லாத கேள்விகளே இல்லை. அப்போ நீங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்து 101வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது? இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமம்னு சொல்கிறாங்க. ஆமாம், இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமம். இதுவும் சமம், இதுவும் சமம். இணைகரத்தின் ஒரு மூலை விட்டம் அதனை இரு சர்வ சம முக்கோணங்களாக பிரிக்கிறது. இது ஒரு மூலை விட்டம் இப்படி பிரித்தா 2 சர்வ சம முக்கோணங்களாக பிரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இணைகரத்தின் மூலை விட்டங்கள் அதனை இரு சர்வ சம முக்கோணங்களாக பிரிக்கிறது. ஆமாம், 3 கோணங்களும் சமமாக இருக்குது, அளவுகளும் சமமாக இருக்குது, அதனால் அது சர்வ சம முக்கோணம் தான். ஒரு இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமமாகத்தான் இருக்கும். ஒரு இணைகரத்தில் எதிர்கோணங்கள் சமமாக இருக்கும். இணைகரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடாது அப்படின்னு சொல்ல முடியாது. சாய் சதுரமாக இருக்கும் பட்சத்தில், சாய் சதுரமும் ஒரு இணைகரம் தான், கண்டிப்பாக இரு சம கூறிடும். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி 102. ஒரு வட்ட வடிவ பூங்காவின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ், பெரிமீட்டர் அப்படி கூட சொல்லலாம். இதனை 3 முறை கயிற்றினாலும் 2/3 பகுதியை மின்சார கம்பியினாலும் வேலியிட்டால் அப்பூங்காவிற்கு எத்தனை மீட்டர் வேலி, கயிறு எவ்வளோ தேவைப்படும், மின்சார கம்பி, இது ரெண்டும் சேர்த்து எவ்வளவு தேவைப்படும்னு கேட்குறாங்க. வட்ட வடிவ பூங்கா இதோ இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதனுடைய சுற்றளவு 15 2/3 மீட்டர். ஓகேங்களா? இதை 3 முறை கயிற்றால் சுற்றுறாங்க. அப்போ கயிறு தேவைப்படும் கயிறின் நீளம் எவ்வளவு அப்படின்னா 15 2/3 × 3. ஸோ எப்பயுமே கலப்பு பின்னம் வச்சு கணக்கு போடாதீங்க, அதை தகா பின்னமாக மாற்றுங்க. 3 5 45, அது கூட 2 கூட்டினா 47/3 பெருக்கல் 3. 3 3 கேன்சல் ஆகிடுது. மீதி 47 மீட்டர் கயிறு நமக்கு தேவை. ஸோ கயிறு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ என்ன சார் பண்ணணும்? அடுத்தது 2/3 பகுதி, 3/2 பகுதியை மின்சார கம்பியினால் வெளியிடுறாங்க. அப்போ 3/2 பகுதியை நம்ம என்ன பண்ணணும்? இங்கே போடுறோம் பாருங்கள், மின்சார கம்பியின் அளவு 3/2 பங்கு. இதை இன்னொரு தடவை மாற்றாதீங்க, ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். 47/3 × 2/3 which is equal to 94/9. இதை நம்ம கலப்பு பின்னமாக மாற்றுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு 9 அடுத்து 4ல் 9 அடங்காது, உடனே புள்ளி வச்சுக்கூடாது, பக்கத்தில் ஒரு 0 போட்டுட்டு தான் புள்ளி வைக்கணும், அப்போ தான் 40 ஆகும். அப்போ என்ன ஆகுது? மீதி 4
பை 9. இப்போ இதையும் கூட்டணும். இது 47யும் ப்ளஸ் 10 பாருங்கள். இது கலப்பு பின்னத்தை இப்படியும் கூட்டலாம். நீங்கள் எல்சிஎம் எடுத்து மாற்றி தகா பின்னமாக மாற்றி கூட்டுறதுனாலும் கூட்டுங்க. 47ம் 10ம் 57. அந்த பின்ன பகுதியை அப்படியே சேர்த்துக்கிறோம். ஸோ 57 4/9 என்பது தான் சரியான விடை. கணக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் தெளிவாக போட்டு பார்த்தோம்னா ஈஸியாக புரியும். ஆப்ஷன் 2 57 4/9. அடுத்த எண் என்ன? ஒரு வரிசை அமைப்பு கொடுத்துட்டாங்க. த நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் த ஃபாலோயிங் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், நல்லா ஒத்து பாருங்கள். 5 கூட 8 கூட்டுங்க 13, 13 கூட 8 கூட்டுங்க 21, அது கூட ஒரு 8 கூட்டுங்க 29. அடுத்த எண் 29 கூட ஒரு 8 கூட்டுங்க 37. ஆப்ஷன் A3 தான் சரியான விடை. குவிவு பலகோணத்தின் பக்கங்களை நீட்டுவதால் உண்டாகும் வெளிக்கோணங்களின் கூடுதல். பலகோணம் அப்படின்னா 4 பக்கம் 5 பக்கம் உள்ள ஒரு இதுதான் பலகோணம்னு வச்சுக்கோங்களேன். இதில் 6 பக்கம் இருக்குது. இதில் வெளிக்கோணங்களை இப்படி நீட்டுவதால், ஓகேவா, இதை இப்படி நீட்டுறாங்க இப்படி நீட்டுறாங்க, உண்டாகும் வெளிக்கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி தான் சரியான விடை. ஆப்ஷன் A2 360 டிகிரி. இந்த வீடியோவோட கடைசி கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட TNTET பேப்பர் 2 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பர் 7 செட்டு இருக்குது வித் ஆன்சரோட. நல்லா கவனிச்சிங்க, ஆன்சரோட 7 செட்டு இருக்குது. இதை நாங்கள் மிக குறைந்த விலையில் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தருகிறோம். உங்களுக்கு இது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை தொலைபேசி எடுக்கலைன்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஸோ 7 செட்டு கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு TNTET பேப்பர் 1 வேணும்னாலும் எங்ககிட்ட 4 செட்டு கொஷின் பேப்பர் ஆன்சரோட இருக்குது. கடைசி கேள்வி பார்க்கலாமா? ஒரே கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் வழியே எத்தனை வட்டங்கள் வரைய முடியும்? 3 புள்ளிகள் வழியே ஒரே ஒரு வட்டம் தான் வரைய முடியும். இதுதான் ரூல்ஸு. வேறு எத்தனை வட்டங்களும் வரைய முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள், இதனோட வீடியோ பார்ட் 2வே வரப்போகுது. அந்த வீடியோ உங்களுக்கு வந்தவுடன் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது கட்டாயம் தேவைப்படும். இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.